திருப்பூரில் SWMS என்ற ஒப்பந்த நிறுவனம் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்தும் தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபதி விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 60 வார்டுகள் உள்ளன. இவற்றில் 15 வார்டுகளுக்கு ஒரு மண்டலம் என 4 மண்டலங்களாக பிரிந்து செயல்படுகிறது. இந்த 4 மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுகளிலும் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளுவதற்கு ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற SWMS என்ற அந்த தனியார் நிறுவனத்திற்கு மாநகராட்சி முழுவதும் அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர்களிடம் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக இவர்களை பொறுத்தவரை அதாவது நம்ம உள்ளூரை சேர்ந்த நபர்கள் மற்றும் அதிக அளவு சுமார் 60% மேல் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இங்கேயே தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இவர்களுக்கு ஊதியம் வழங்குவதாகவும் அதுவும் ஒவ்வொரு மாதத்திற்கு உண்டான ஊதியம் மட்டும் வழங்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இவர்கள் போராடிய அந்த நிறுவனத்திடமிருந்து ஊதியம் பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தீபாவளி காலம் என்பதால் போனஸ் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை உள்ளிட்ட எந்த ஒரு விஷயங்களுக்கும் அந்த நிறுவனம் செவி சாய்க்காத காரணத்தினால் நேற்று முதல் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கியுள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தற்பொழுது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.